தொடர்ந்து மூத்த விஞ்ஞானி திரு இங்கர்சால் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். வெற்றிகரமாக சுனிதா வில்லியம்ஸ் பூமிக்கு திரும்பி இருக்காங்க. இந்த டிராகன் கேப்சூல் பூமியை வந்தடைவதில் என்னென்ன சவால்களை சந்திச்சது? டிராகன் கேப்சூல் பெரிய சவால்களை சந்தித்து விட்டது என்று நான் சொல்ல மாட்டேன். ஏனென்றால் அது அவர்கள் ரெகுலர், அதாவது எப்பொழுதும் மனிதர்களை எடுத்துக்கொண்டு விண்ணிற்கு சென்று பல முறை திரும்பி வந்திருக்கிறது. இந்த முறை சுனிதா வில்லியம்ஸ் அவர்களும் அவருடன் சென்ற பச் வில்லிமோர் என்ற அவரும் கூட பூமிக்கு திரும்பி வந்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அது எப்பொழுதும் மனிதர்களை எடுத்துக்கொண்டு இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு திருப்பி வரக்கூடிய ஒரு வாகனம் தான். இதன் மூலமாக இஸ்ரோ என்னென்ன படிப்பினைகளை எடுத்துக்கொள்ளலாம்? அடுத்ததாக ககன்யான் திட்டங்கள் செயல்பாட்டில் இருக்கின்றன. அதற்காக இதில் நாம் என்னென்ன படிப்பினைகளை எடுத்துக்கொள்ளலாம்? இவர்கள் முன்பு இந்த விண்வெளிக்கு, இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு சென்ற கேப்சூல் சில தோல்விகளை சந்தித்தது. அதனால்தான் அவர்கள் அந்த கேப்சூல்ல உடனே பூமிக்கு திரும்ப முடியாமல் அங்கே தங்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அதனுடைய த்ரஸ்டர்ஸ் அல்லது ப்ரொபல்ஷன் சிஸ்டம்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த விண்கலனை எடுத்து செல்லக்கூடிய அதில் சில தோல்விகள் ஏற்பட்டதனால்தான் அந்த கேப்சூல் அல்லது அந்த கேப்சூல்ல அவங்க போயிங் தயாரித்த அந்த கேப்சூல்ல பூமிக்கு திரும்ப முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. 9 நாட்கள் மட்டுமே அவர்கள் தங்கியிருந்து முதலாக அந்த கேப்சூல் அனுப்பப்பட்டது. அதுவும் உண்மைதான். அதனால் ஒரு பொருளை விண்வெளிக்கு அனுப்ப முன்பு அல்லது விண்கலனை அனுப்ப முன்பு சரியான முறையில் பரிசோதித்து உறுதி செய்த பின்புதான் மனிதர்களை அதில் பயணிக்க செய்ய வேண்டும் என்ற ஒரு முக்கியமான உண்மை இஸ்ரோவிற்கு கிடைத்திருக்கிறது. அதனால் சீரிய பயிற்சிகள் அல்லது சீரிய டெஸ்டிங், அந்த டெஸ்டிங் என்பதை முழுமையாக செய்த பிறகு மனிதர்களை ஏற்றி செல்லக்கூடிய அந்த விண்கலனை சரியாக பரிசோதனை செய்த பிறகுதான் அதை விண்வெளிக்கு அனுப்ப வேண்டும் என்ற ஒரு உண்மை என்று சொல்ல மாட்டேன், அது ஒரு இன்ஜினியரிங் பிரின்சிபிள் தான். அதை சரியாக கடைபிடிக்க வேண்டும் என்பதை இஸ்ரோ கற்றுக்கொண்டிருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். இதுல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது இந்த விண்வெளி வீரர்களுடைய உடை. முக்கியமா சொல்லணும்னா டிராகன் கேப்சூல் பூமிக்குள் நுழையும் போது 3600 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவிற்கு வெப்பம் உருவாகும்னு குறிப்பிட்டிருந்தாங்க. அப்ப அதை தாங்கக்கூடிய வகையில என்ன மாதிரியான மெட்டீரியல்ஸை பயன்படுத்தி அவங்க உடை அமைக்கப்பட்டிருக்கும்? அதே மாதிரி டிராகன் கேப்சூல் அதை எவ்வாறு தாங்குகிறது? இல்லை, இவர்கள் விண்வெளி வீரர்கள் போட்டிருக்கக்கூட உடை என்பது இந்த வெப்பத்தை சந்திப்பதில்லை. இவர்கள் அந்த கேப்சூலுக்குள்ளதான் இருக்கிறாங்க. அந்த வெப்பத்தை தாங்கி கொள்ளக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சர், அந்த டிராகன் கேப்சூலுடைய ஸ்ட்ரக்சர், வெளிப்புற ஸ்ட்ரக்சர் என்பது தான் இந்த வெப்பத்தை தாங்கக்கூடிய ஒரு பொருளில் செய்ய வேண்டும். அது இந்த கார்பன் டைல்ஸ் என்று சொல்லக்கூடிய கார்பன் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய அந்த மெட்டீரியல்ஸை வைத்து, மெட்டல் பிளஸ் கார்பன் டைல்ஸ் வைத்து இந்த கேப்சூல் தயாரித்திருப்பார்கள். அதை அந்த சரியான வெப்பத்திற்கு பரிசோதிக்க வேண்டும். அது அந்த டெம்பரேச்சரை விஸ்டாண்ட் பண்ணாம இருந்ததுன்னா இவர்களுடைய உயிருக்கே ஆபத்து வரக்கூடிய சூழல் ஏற்படும். ஆனால் அது பல முறை போய் வந்திருப்பதனால் அப்படிப்பட்ட ஒரு பயம் ஏதும் நாசாவுக்கோ அல்லது ஸ்பேஸ் எக்ஸுக்கோ இல்லை என்பதுதான் உண்மை. இதுல நாம 2 விஷயத்தை ஒப்பிட்டு இப்ப பார்க்கலாம். இதற்கு முன்பாகவும் விண்வெளி வீரர்கள் விண்வெளி மையத்திற்கு சென்று வந்திருக்கிறார்கள். அப்போதெல்லாம் ரஷ்யாவுடைய விண்கலனை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அது தரையில் இறங்கும் வகையில் அமைக்கப்பட்டிருந்தது. இந்த டிராகன் கேப்சூலை பொறுத்த வரைக்கும் இது கடலில் இறங்கும் வகையில் அமைக்கப்பட்டிருக்கிறது. எதனை சிறந்ததாக பார்க்கலாம்? இரண்டிலுமே நிறைய சவால்கள் இருக்கின்றன. பொதுவாக அமெரிக்கர்கள் தங்களுடைய கேப்சூல், அது விண்கலத்தை கடலில் சென்று இறக்குவதுதான் வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் அவர்களை நாம் அஸ்ட்ரோநாட்ஸ் என்று சொல்கிறோம். ரஷ்ய விண்வெளி வீரர்கள் எப்பொழுதுமே மண்ணில் வந்து இறங்கக்கூடிய வகையில் தான் அவர்களுடைய அந்த விண்கலன் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய சோயிஸ் கேப்சூல் அவ்வாறு வடிவமைக்கப்பட்டிருக்கிறது.
இதனால் நாம் இரண்டு வகையான முயற்சி, ஒன்று தரையில் இறங்குவது, மற்றொன்று கடலில் இறங்குவது. இரண்டிலுமே சவால்கள் இருக்கின்றன. ஆனால் இரண்டும் இரண்டு விதமாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த அமெரிக்கர்கள் என்பது கடலில் இறங்குவது சற்று சுலபமான காரியம் என்று சொல்லலாம். ஏனால் தண்ணீர் அந்த இறங்கும் போது உள்ள அந்த வைப்ரேஷன்ஸ் அல்லது ஷாக்கை ஏற்றுக்கொள்ளக்கூடியது. தரையில் இறங்கும் போது அது பலமுறை குதித்து உருண்டு பின்னர் தான் அதிலிருந்து விண்வெளி வீரர்களை வெளியே எடுக்க முடியும். ஆனால் ரஷ்ய விண்கலன் என்பது அதற்காக சிறப்பாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்கர்கள் பொதுவாக கடலில் இறங்குவதை தங்களுடைய நிலவு பயண காலத்திலிருந்தே அத்தகைய ஒரு வடிவமைப்பை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இவர்கள், அதாவது இந்த டிராகன் கேப்சூல் பூமிக்கு நுழையும் அந்த ஒரு தருணத்தில் நாசாவில் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் அவர்களுடைய பணி என்பது எவ்வாறாக அமைந்திருக்கும்? நாசாவுடைய அந்த மையம் என்பது எந்த அளவிற்கு பரபரப்பாக காணப்படும்? நாசா விஞ்ஞானிகள் என்பது இந்த செயலை ஸ்பேஸ் எக்ஸ் என்ற ஒரு நிறுவனத்திற்கு அவர்கள் கொடுத்து விட்டார்கள். இது ஒரு தனியார் விண்கல் வாகன முயற்சியாகத்தான் இதை நாம் பார்க்கிறோம். தனியார் விண்வெளி ஆய்வுகள் அல்லது விண்வெளி முயற்சிகள் என்பது அமெரிக்காவில் மிக பிரபலமாக அந்த காலத்திலிருந்தே தனியார் மூலமாக விண்வெளிக்கு ஆளில்லாத விண்கலன்களை அனுப்பக்கூடிய அந்த முயற்சி சிறப்பாக நடைபெற்று வருகிறது. ஆனால் இப்பொழுதுதான் தனியார் விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனங்கள் விண்வெளிக்கு விண்வெளி வீரர்களை அனுப்பக்கூடிய வகையில் முன்னேற்றம் பெற்றிருக்கிறார்கள். அதில் போயிங், ஸ்பேஸ் எக்ஸ் போன்ற நிறுவனங்கள் முன்னெடுப்பாக நடந்து கொண்டிருக்கின்றன. ஸ்பேஸ் எக்ஸ் என்ற நிறுவனம் அதில் மிகவும் பிரபலமாக, ஏன் ஒரு நாளைக்கு ஒரு முறை ஒரு விண்கலனை விண்ணுக்கு அனுப்பக்கூடிய ஃபால்கன் 9 போன்ற ஏவுகலன்களை அவர்கள் ஊர்திகளை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இணைப்பில் வந்து விரிவாக பதிலளித்தமைக்கு நன்றி திரு இங்கர்சாமி. சுனிதா வில்லியம்ஸ் 9 மாதங்களுக்கு பிறகு பூமிக்கு திரும்பியிருக்கிறார். 17 மணி நேர பயணத்திற்கு பின் டிராகன் கேப்சூல் இந்திய நேரப்படி அதிகாலை 3:27 மணிக்கு சரியாக கடலில் இறங்கியது. அதன் பின்பு விண்வெளி வீரர்கள் அந்த கேப்சூலில் இருந்து மீட்கப்பட்டனர். சுனிதாவுடன் சென்ற புட்ச் வில்மோரும் டிராகன் கேப்சூலில் இருந்து மீட்கப்பட்டார். 17 மணி நேர பயணமாக இந்த பயணம் அமைந்திருந்தது. சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து நேற்றைய தினம் இந்த டிராகன் கேப்சூல் அன்டாக் செய்யப்பட்ட நிலையில் இன்று அதிகாலை 3:27 மணிக்கு டிராகன் கேப்சூல் பூமியை வந்தடைந்தது. இந்த டிராகன் கேப்சூலில் 4 விண்வெளி வீரர்கள் பூமிக்கு திரும்பியிருக்கிறார்கள். தற்போது அடுத்த கட்டமாக அவர்களுக்கான மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. தற்போது விண்வெளிக்கு சென்று வந்ததன் மூலம் 286 நாட்கள் சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளியில் இருந்ததற்கான சாதனையை படைத்திருக்கிறார். ஒட்டுமொத்தமாக அவர் விண்வெளிக்கு சென்று வந்த பயணங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது 600க்கும் மேற்பட்ட நாட்கள் விண்வெளியில் இருந்ததற்கான சாதனையை செய்ததோடு அதிக நாட்கள் விண்வெளியில் இருந்த டாப் 10 விண்வெளி வீரர்கள் பட்டியலில் அவரும் இடம் பிடித்திருக்கிறார். அமெரிக்காவின் புளோரிடா கடல் பகுதியில் டிராகன் விண்கலம் இறங்கியது. இதில் சுனிதா வில்லியம்ஸ், புட்ச் வில்மோர் உள்பட 4 விண்வெளி வீரர்கள் பூமிக்கு திரும்பியிருக்கிறார்கள். டிராகன் விண்கலத்திலிருந்து அவர்கள் மீட்கப்பட்ட போது உற்சாகத்துடன் வெளியே வந்த காட்சிகளை நாம் பார்த்தோம்.